கேஷுவலா வந்திருக்காங்க அந்த மாணவி. வந்துட்டு தண்ணி குடிக்க போகும்போது ஹெச்ஓடி பக்கத்துல தான் தண்ணி குடிக்கிற கேன் இருக்கு. தண்ணி குடிக்க போகும்போது என்னாச்சு, நான் போட்டோ கேட்டதுனே நீ எதுவுமே அனுப்பவே இல்லை, நீ எப்படி நீ இன்டர்னல் மார்க்ல நீ பாஸ் அவுட் பண்ண பாஸ் ஆகுறன்னு பார்ப்போம், நான் போறான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாண்டிச்சேரியில கேரளா மாணவி நடந்த விஷயத்தை நினைச்சுதாங்க நேத்து ஒரு பேராசிரியர், ஒரு யூனிவர்சிட்டியில உள்ள பேராசிரியர் பர்டிகுலரா கேரளா மாணவிகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஹராஸ்மெண்ட் பண்றாருங்க. ஸோ அதை வந்து ஒரு ரொம்ப பயங்கரமா நடந்த விஷயத்த ஒரே ஒரு கேரளா மாணவி மட்டும் வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. அது ஆடியோ பதிவு. அந்த பதிவுல நிறைய உருக்கமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மேலே என்னால் படிக்கவே முடியல, வீட்டில் சொன்னா வந்து படிக்க விட மாட்டான்றதுக்காகவே அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட 3-4 மாசமாவே மனசுக்குள்ளே வச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த பதிவு என்ன மாதிரிலாம் சொன்னாங்க, எதை வச்சு அவர் பிளாக்மெயில் பண்ணாங்கன்றத பத்தி விரிவா அந்த பதிவை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில நடந்த கொடுமை பற்றி இப்போ பதிவில் பார்க்க போறோம். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி மாதவையா அப்படின்ற ஒரு ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 lakhs மேல சம்பளம் வாங்கக்கூடிய ஆளு. அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், அவருக்கும் பெண் குழந்தை இருக்கும். ஏன் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான மனநிலை இருக்காங்கன்றது இன்னைக்கு வரை தெரியல. இது அங்கே மட்டும் தான் நடக்குதா அப்படிலாம் இல்லை, தமிழ்நாட்டுல பரவலாவே எல்லா யூனிவர்சிட்டிலுமே நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசும்போது அவங்க சொன்ன என்னன்னா, எல்லா யூனிவர்சிட்டியுமே இன்டர்னல் மார்க்கை பிளாக்மெயில் பண்ணி நிறைய பெண்கள் வந்து டீச்சரா இருக்கட்டும் அவங்கள ஹெச்ஓடி வந்து ஹராஸ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஒரு நடந்துட்டு தான் இருக்கு. இது பரவலாவே நடந்துதான் இருக்கு. ஆனா நிறைய பெண்கள் வந்து மாணவிகள் வந்து வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. அங்கங்கே ஒரு சில மாணவிகள் வந்து வெளியே சொல்றாங்க, எப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையில அதை கேட்கணும் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்து பெண்களுடைய உரிமைக்காக ஒரு சில தியாகிகள் வந்து போராடி போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் வந்து 21 செஞ்சுருந்துமே இது பெரிய ஒரு கேள்விக்குறியாவே, பாதுகாப்பு இல்லாத நாடாகவே போயிட்டு தான் இருக்கு. அவங்க வெளியே சொல்லவே முடியல. என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்காக நான் பேசிடுவோம். எல்லா பேரண்ட்டுமே மாணவிகள்கிட்ட, பெண் குழந்தை பெற்றவங்க வந்து மாணவிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யார்கிட்ட பேசுறாங்க, அவங்கள்ட்ட உரையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறீங்கனாலே அவங்க வந்து ஓப்பனா அவங்க சொல்லிடுவாங்க. உங்கள்கிட்ட சொல்லணும், சொன்னா நீங்க படிக்க விடாம கண்டினியூ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையை நீங்க பெற்றோர் தான் உருவாக்கணும். அது எப்படி ஹேண்டில் பண்றது பெற்றோர் மட்டும் தெரியும். ஸோ அதனால போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கேரளா மாணவி கேரளால இருந்து பாண்டிச்சேரிக்கு யூனிவர்சிட்டிக்கு படிக்க வர்றாங்க. மோஸ்ட்லி கேரளால ஏன் வந்து அங்கிருந்து இங்க வந்து படிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேரளால பொறுத்தவரை எஜுகேஷனுக்கு ஃபீஸ் அதிகம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் கேரளால உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து படிக்கிறது வழக்கமாவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெண்மணி இங்க யூனிவர்சிட்டியில படிக்க வர்றாங்க, படிச்சு ஃபீஸ் கட்டி படிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்போது நடந்து என்னன்னா, அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி மாதவையா அப்படின்ற ஒரு ஹெச்ஓடி இருக்காங்க. அவர் வந்து இந்த ஒரு பெண்மணி மட்டும்தான் ஹராஸ்மெண்ட் பண்றது தூண்டினாரா அப்படிலாம் இல்லை, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவிகளை வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு தூண்டிருக்காங்க அப்படின்னு அந்த பெண்மணி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆனா யாருமே வந்து முன் வரல சொல்றதுக்கு. ஆனா இந்த பெண்மணிக்கு நடந்த விஷயத்து என்னன்னா, முதல்ல எப்படி ஸ்டார்ட் அப் ஆச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹெச்ஓடி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, ஒரு புக் வாங்கினாப்ல. அப்ப இந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாணவி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கங்கராச்சுலேஷன் சார் அப்படின்னு அவரு ஒரு மரியாதைக்குரியவரா பேசியிருக்காங்க. அது வந்து நடந்தது. அவர் வந்து தேங்க்யூ டார்லிங் அது மாதிரி வார்த்தை அவர் சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் லேட் நைட்டு வந்து கால் பண்றது, லேட் நைட்டு மெசேஜ் பண்றது, இது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ வந்து அப்புறம் இருக்கும்போது இவருக்கு இந்த மாணவிக்கு வந்து உறுத்துறா இருந்திருக்கு, ஏன் அவர் இந்த நேரத்துல சேட் பண்றாரு அப்படின்றது யார்கிட்ட சொல்ல முடியல. அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள் எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நீங்க எனக்கு வந்து பிக்சர்ஸ் அனுப்பு, நியூட பிக்சர் அனுப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது அனுப்பல அப்படின்னா நான் இன்டர்னல் மார்க்ல கை வைப்பேன், நீ எப்படி பாஸ்வேர்ட் பண்ணி போறேன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. இந்த மாணவிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மாசமாவே இது வந்து ரொம்ப மன உறுத்தலாவே இருந்திருக்கு. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, ஷேர் பண்ணணும்னு தெரியல, வீட்டுல சொன்னோம்னா படிப்பை ஸ்டாப் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அங்க உள்ள ஒரு மாணவிக்கே வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. இந்த மாணவிக்கு பேசுறதுக்கு முன்னாடியே அந்த மாணவி வந்து ஒத்துக்கலாதனால இவர் ஹெச்ஓடி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்ப கரண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ற பெண்ணிட்ட மாணவிகிட்ட, நீ அந்த பொண்ணை பத்தி எனக்கு கம்ப்ளைண்ட் கொடு, அப்ப அவங்க பேரண்ட்டுக்கு அந்த கம்ப்ளைண்ட் நான் வந்து அனுப்புவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிருக்காரு. நீ பண்ண அப்படின்னா இன்டர்னல் மார்க் ஃபுல் மார்க் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாணவி இல்ல, அடுத்த அந்த மாணவிக்கு நான் பண்ண முடியாது அப்படின்னு வந்து மறுத்ததுனால நான் கண்டிப்பா இன்டர்னல் மார்க் கை வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காலேஜ் கேஷுவலா வந்திருக்காங்க அந்த மாணவி. வந்துட்டு தண்ணி குடிக்க போகும்போது ஹெச்ஓடி பக்கத்துல தான் தண்ணி குடிக்கிற கேன் இருக்கு. தண்ணி குடிக்க போகும்போது என்னாச்சு, நான் போட்டோ கேட்டதுனே நீ எதுவுமே அனுப்பவே இல்லை, நீ எப்படி நீ இன்டர்னல் மார்க் நீ பாஸ் ஆகுறன்னு பார்ப்போம், நான் போறான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் கண்டினியூவா நடந்துட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட 4 மாசமாவே. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனவொடனே அந்த பெண்ணு வந்து உடையாந்துருக்காங்க. அதை விட்டு
அப்பா தப்பிச்ச ஆள விடுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு எப்படி என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அம்மா அப்பா சொன்னா கண்டிப்பா வந்து படிக்க வேண்டாம், நீ படிக்க போறனால இந்த பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ற, நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இது போஸ்ட் கிராஜுவேட் படிக்க வந்திருக்காங்க. படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ண இருக்கேன், வீட்டுல பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மாணவிக்கு நான் பிஹெச்டி வரை படிக்கணும், இந்த விஷயத்துக்காக ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இந்த கண்ணுடைய படிக்க முடியாது, என்னுடைய ஆசையை வந்து போயிருமே அப்படின்ற மனசுக்குள்ளேயே உருக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்போ அவங்களால தாங்க முடியல. ஸோ அதனால சக தோழியான அவங்க அக்கான்ற பேச்சு விட்டுருக்காங்க. எந்த அக்கான்னு தெரியல. அந்த அக்காட வாய்ஸ் விட்டுருக்காங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு அரஸ்மெண்ட் பண்றாங்க, எனக்கு வந்து போட்டோ அனுப்புங்க, நான் இன்டர்னல் மார்க் கை வைக்கிறேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு சொல்ல முடியல. இன்டர்னல் மார்க் தான் அதுதான் நம்மளுடைய மார்க் கூட்டி கொடுக்கும், அந்த இன்டர்னல் கை வச்சு என்ன பண்றதுன்னு பயந்துக்கிட்டு தான் எதுவும் சொல்ல முடியல. இதை நான் உங்களோட நம்பிக்கை சொல்றேன். இதை நீங்க எப்படியாச்சும் பப்ளிஷ் பண்ணி இந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணுங்க. இது வந்து எனக்கு மட்டும் நடந்த மட்டும் கிட்டத்தட்ட 20 பெண்கள் மாணவிகளுக்கு மேல இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்தா இருக்கு, அவங்க தூண்டிதான் இருக்கிறாங்க. இதுக்காக முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்ற கான்செப்டுக்கு தான் அந்த மாணவி வந்து இந்த ஆடியோ பதிவு விட்டுருக்காங்க. உண்மையில கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது அவங்க சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட், சொன்னா பேரண்ட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, படிப்பை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, படிக்கணுன்ற ஒரு ஆசை திருப்பி அந்த வார்த்தை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படி நடந்துகிட்டு இருக்கு? ஏன்னா அவரது ஹெச்ஓடிக்கு வயசு பார்த்தீங்கன்னா எபோவ் 50 இருக்கும். ஸோ அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், அவருக்கும் பெண் குழந்தை இருக்கும். ஏன் இந்த எண்ணங்கள் இப்படி போயிட்டு இருக்கு, குறுகிய எண்ணங்களா போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இது இப்ப மட்டும் தான் நடந்துட்டு இல்லை, இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே எல்லா மாவட்டங்களிலுமே நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த விஷயத்த. இது வந்து சாப்பிட்டு கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் வந்து பெண் பாதுகாப்புக்காக 12 நம்பரா இருக்கட்டும், இதுக்கு தனியா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சைல்டு சேஃப்டி டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஒன் ஸ்டாப் சென்டர்னு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய அவேர்னஸ் போயிட்டு தான் இருக்கு. 12 நம்பருக்கு கால் பண்ணி இப்படிதான் பேசணும், இது மாதிரி விஷயம் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதை ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு இவ்வளவு சிறைத்தன்மை நடந்துட்டு இருக்கு. ஆனா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 7 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி எரிச்சிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இன்னும் பாருங்க, ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்த ஒரு குழந்தைய வந்து குழந்தை அந்த ஏஜ் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படி ஏன் அப்படி ஹராஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்றத ஒண்ணுமே புரியாம பிள்ளைங்களாம் ரொம்ப தடுமாறி போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க மாதிரி ஆளுகள் எது மாதிரி தண்டனை கொடுத்தா இது மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணலான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த மாதிரி இந்த நியூஸை கேட்ட உடனே. ஸோ இது வந்து நம்ம மக்களுக்கு சொல்லணுன்ற கான்செப்ட் தான் இந்த பதிவு விடுறேன். தேங்க்யூ. See you all.